ஒரு போரிங்கான வீக்கெண்ட் நண்பா. அதில் வந்து 2 இம்பாக்ட்லெஸ்ஸான ஒரு ஓடிடி மூவிஸ் வந்து நான் பார்த்தேன். ஸோ அதோட ரிவ்யூஸை ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் கீர்த்தியோட ரகு தாத்தா. ஃப்ரம் த ரைட்டர் ஆஃப் ஃபர்ஸி ஃபேமிலி மேன், சுமன் என்றவர் தான் வந்துட்டு இயக்கியிருக்காரு. ஒரு லைட் ஃபன் டிராமா அரௌண்ட் மேரேஜ் வித் உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஆன்டி ஹிந்தி இம்போசிஷன் மெசேஜுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கடக்க ரொம்ப பொறுமை வேணும். ஓடிடிலேயே வந்துட்டு அவ்வளோ டயரிங்காக ஃபிளாட்டாக வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் டீசெண்டாக வந்துட்டு எங்கேஜ் பண்ணியிருக்காங்க. 60s பீரியாடிக் மேக்கிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி கீர்த்தி மட்டும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. கோகி ஹியூமரை படத்தோட எல்லா விதமான ட்விஸ்ட்ல வந்துட்டு இன்ஃபியூஸ் பண்ணிய விதம் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா ஒரு பெட்டரான ஸ்டார்ட்டோட நரேஷனா வந்துட்டு கம்பெலிங்கா டைட்டா வந்துட்டு இருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓட்டி கடந்துட்டீங்கன்னா ஒரு ஓகேஷான டைம் பாஸ் வாட்சா இந்த அளவுக்கு தான் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் யோகி பாபுவோட போட்டுங்க. ஜப்பான் மெட்ராஸ் மேல குண்டு போடுறதா அப்புறம் செய்தி கேட்டு யோகி பாபு படகுல நடுக்கடலுக்கு சில பேர் தப்பிச்சு வந்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிக்சரைஸ்ட் ஐடியா பேஸ்ட் ஆன் ட்ரூ நியூஸ்ங்க. பட் படமா அந்த ஐடியா அண்ட் அவங்க சொல்ல வந்த ஒரு சில மெசேஜோட இன்டென்ஷன் தாண்டி செம போரிங்கா தான் இருந்துச்சு. லிட்டரலி அந்த போட் வந்துட்டு கடல்ல நகரவே இல்லை, பேசினே இருக்காங்க. சில போர்ட்ரையிலும் எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகல. பேசாம குண்டை போட்டு இந்த போட்டு முடிச்சு விடுங்கன்ற மாதிரி தோணிடுச்சு. யோகி பாபு நல்லா பாடியிருக்காரு. கிளைமாக்ஸ் கொஞ்சம் லாஜிக்லாம் மீறி இருந்தாலும் இட் வாஸ் குட். மேக்கிங் வைஸ் அந்த லேண்ட்ஸ்கேப்ல சிரமப்பட்டு எடுத்திருக்காங்க. பட் படம் பார்க்கறதுக்கும் சிரமமா இருக்குதுன்றதான் வந்துட்டு உண்மை. டிசப்பாயிண்டிங் டிராவல் ஃப்ரம் சிம்புதேவன்.